அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கள ஆய்வுக்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு நடந்து சென்றபடி மக்களை சந்தித்து வருகிறார். வழிநடிகளும் திரண்டிருந்த பொதுமக்கள் திமுக தொண்டர்களை சந்தித்தபடி அவர் செல்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி வீரசோழபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 1724 கோடியில் முடிவற்ற பணிகளை தற்போது திறந்து வைத்து புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதன் அடிப்படையில் முன்னதாக கள்ளக்குறிச்சிக்கு நிகழ்ச்சிக்கு செல்லும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது நடந்து செல்லும் வழியெல்லாம் பொதுமக்கள் சாரசாரியாக நின்று முதலமைச்சரை வாழ்த்தி கோஷமிட்டும் அவருக்கு கை கொடுத்தும் வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார். மாவட்டம் தோறும் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கள ஆய்வு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்கிறார். அப்போது அரசனுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்று சேர்த்திருக்கின்றன, அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கொண்டு போய் சேர்த்துக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்தந்த மாவட்டத்தினுடைய கள ஆய்வின் போது முதலமைச்சர் நேரடியாக மக்களிடமே கேட்டறிகிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு வழிநடுகள் என்று பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் தற்போது வாழ்த்து தெரிவித்தும் வரவேற்றும் வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து நாளை தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வுக்காக செல்கிறார். அங்கும் புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 1,33,432 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் புதிய தொழிற்சாலை சிப்காட் பகுதியில் அமைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் வட மாவட்டங்களில் கூடுதலாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அனைத்து வேலை வாய்ப்பை உறுதி செய்வதும் என தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே கள்ளக்குறிச்சி சிப்காடில் புதிய சாதனை தயாரிக்கும் தொழிற்சாலையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்.